ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சோப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே வீட்டு யூஸ்க்கு தேங்காய் எண்ணெய் சோப் செய்வேன். வாட்டர் 380 கிராம், காஸ்டிக் சோடா 165 கிராம். இதை தண்ணியோட நல்லா சேர்த்து கலந்துக்கிறணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்ச பின்னாடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இதை கிளறும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க மாஸ்க்கும் கையில் க்ளவுஸும் போட்டுக்கோங்க. இப்படி கிளறும்போது நமக்கு கையில் பட்டுச்சுன்னா ஒரு சிலருக்கு அரிப்புத்தன்மை ஏற்படும். அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறணும். நான் அடிக்கடி செய்கிறனால நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை. காஸ்டிக் சோடா கலந்த தண்ணி கொஞ்சம் நேரம் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட் ரெடியூஸ் ஆன பின்னாடி தான் நம்ம கோகோனட் ஆயில் 1000 கிராம்ஸ் சேர்த்து கிளறிக்கிறணும். வீடியோக்காக அந்த ஆயில் இந்த கலரில் இருக்குது, பட் நேரில் பார்க்கும்போது ப்யூரில் தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இந்த பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம். மோல்டில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 ஹார்ஸ் விட்டுட்டு தான் நம்ம அதை மோல்ட்லேருந்து எடுக்கணும். இந்த மெத்தடு தான் பேஸ் ஆன சோப்போட மெத்தட் இது. இதில் நமக்கு விருப்பமான பவுடர்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் இது ஊற்றியும் நம்ம கலந்து செஞ்சுக்கலாம். 900 கிராம்ஸ் கோகோனட் ஆயில், 100 கிராம்ஸ் நீம் ஆயில், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கலந்தும் நம்ம செய்யலாம். கோகோனட் ஆயிலோட ஆரஞ்சு பீல் பவுடர் 50 கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு கலந்தும் நம்ம செய்யலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். ஆரஞ்சு பீல் பவுடருக்கு பதில் நம்ம கடலை மாவு அல்ல பயத்த மாவு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 50 கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் நீம் ஆயில் கலந்து செஞ்ச சோப். இது ஆரஞ்சு பீல் பவுட்ரு பண்ண இதில் கலந்த சோப். இது பியோர் ஒயிட்டில் இருக்கிறது எந்த ஒரு இதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கலந்த சோப். சோப் செஞ்சு 40 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் காஸ்டிக் சோடா எவாப்ரேட் ஆகும்.